கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட இயேசுவின் புண்ணிய நாமத்தில் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து இந்த நாளிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருக்க சமாதான வாழ்த்துலையும் கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும் பொழுது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. ரொம்ப வசனம் நல்லா இருக்குல்ல. யாராவது வந்தாங்கன்னா அவங்கள கட்டி அணைத்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிற மாதிரி ஒரு காரியம் நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்ப்போன்னா ஒரு குட்டி கதையோடு கூட என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு காட்டில் எல்லா விலங்குகளும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. எப்படின்னு சொன்னால் ஆகாரம் அவங்களுக்கு கிடைக்கல. அப்படி இருக்கும்போது தந்திரமான, உங்களுக்கே தெரியும் தந்திரம்னு சொன்னோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நரி என்ன செஞ்சுன்னா எதாவது ஐடியா பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்துச்சு. அப்படி பார்க்கும்பொழுது அதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசை என்னன்னா, இவ்வளோ பெரிய விலங்கு இருக்கு, யாரு யானை, அது யாராலையுமே ஒன்றுமே பண்ண முடியல, நம்ம ஏதாவது செய்யணும் அதுக்கு அப்படின்னு சொல்லி அதை யோசிச்சு, அதை நம்ம கொண்டு போட்டால் கூட நமக்கு நிறைய நாளுக்கு ஆகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அந்த குள்ள நிறைய நினச்சிச்சான். அப்படி அது நினைக்கும் பொழுது என்ன நினச்சிச்சு அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படியே பண்ணும்போது அது யோசித்த மாதிரி அங்கே என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு யானை வந்துச்சு. அப்போ அந்த யானை வரும்பொழுது என்ன பார்த்துச்சு அப்படின்னா, போயிட்டு அந்த யானை கிட்ட ஹலோ ஃப்ரெண்ட் அப்படின்ச்சான். இப்போ யானை சொல்லிச்சா, நீ எனக்கு ஃப்ரெண்டா, நான் உன்னை பார்த்ததே இல்லையே அப்படின்ச்சான். ஓ யூஆர் மை மேஜஸ்டி அப்படின்ச்சான். அப்போ இதுக்கு ரொம்ப ஆச்சரியம் போச்சு. என்ன மேஜஸ்டிங்கிற? ஆமாம், எங்களுக்கு எங்கள் கூட்டத்துக்கு தலைவர் யாருமே இல்லை, நாங்கள் நிறைய பேர் இருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு, அதனால் எங்கள் கூட்டத்தில் தலைவர் இல்லை, அதனால் நீங்கள் எங்களுக்கு தலைவராக இருக்கீங்களா அப்படின்ச்சா. நான் உங்களுக்கு எப்படி தலைவராக இருக்க முடியும், நீங்கள் உங்கள் கூட்டத்தில் தான் ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும், உங்களுடைய இனம் வேறு என்னுடைய இனம் வேறு, நான் உங்களுக்கு தலைவராக இருக்க முடியாது அப்படின்ச்சா. அப்போது இந்த குள்ள நினச்சா, நான் நிறைய புக்ஸ் எல்லாம் வாசித்திருக்கிறேன், எனக்கு என்னது எல்லாத்த பற்றியும் நிறைய விஷயங்கள் தெரியும், ஆனால் இந்த லீடர்ஷிப் பண்ணுறது மட்டும் எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் இங்கே ரொம்ப பெரிய பராக்கிரமசாலியாக இருக்கிறீங்க, ரொம்ப பெரியவங்களா இருக்கீங்க, அதனால நீங்கள் எங்களுக்கு இருங்க அப்படின்ட்டு சொல்லிச்சான். அப்போ யானை அப்பயும் ஒத்துக்கலையா? யானை சொல்லிச்சா, இல்லை இதுக்கு வாய்ப்பே இல்லை, கண்டிப்பாக என்னால் முடியாது அப்படின்ட்டு சொல்லிச்சான். இல்லை உங்கள்கிட்ட தலைவருக்கான பொறுப்பு இது நிறைய இருக்குது, நான் பார்த்துருக்குறேன், நீங்கள் வரும்பொழுது உங்கள் பின்னாடியே உங்கள் குட்டிகள்லாம் வரும், அப்போ நீங்கள் அழகாக வழிநடத்தி, நீங்கள் தண்ணில் காலை வச்சு அதெல்லாம் தண்ணில் காலை வைக்கும், நான் பார்த்துருக்குறேன், அதனால் உங்களுக்கு அந்த குவாலிட்டி இருக்குது, நீங்கள் எங்களுக்கு தலைவராக இருங்க அப்படின்னு சொல்லிச்சான். இதெல்லாம் சொல்லும் பொழுதே மைண்டுக்குள்ளே என்ன இருக்குது, குள்ள நறுக்கி எப்படியாச்சும் இந்த யானை எப்படியாச்சும் அந்த இடத்துல கொண்டு போய் அங்கே நம்ம எல்லா நிறையிலையும் கூப்பிட்டு அதை சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு எல்லாருக்கும் சொல்லிருச்சு. அப்போ சொல்லிச்சா, வாங்க ராஜா, இனிமேல் நான் உங்களை ராஜான்னு தான் கூடுவேன், நீங்கள் வாங்க ராஜா, உங்களுக்கு என்ன செய்ய போகிறோம், இன்னைக்கு விழா கொண்டாட போகிறோம், உங்களை எங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவ்வளோ நேரம் வேண்டான்னு சொல்லி இந்த யானைக்கு என்னாச்சுன்னா ரொம்ப சந்தோஷம், அதுக்கு பெருமையாயிடுச்சு. பரவாயில்ல, நம்மள இவ்வளோ நம்புறாங்க, நம்மளை பற்றி இவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி அதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. சரி நான் வரேன், நம்ம ராஜாவாக்க போகிறாங்க, காட்டுக்கே ராஜா சிங்கம் தான், ஆனால் நம்மையும் ராஜாவாக்குறதுக்கு ஒரு குரூப் இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் யானை கடந்து போயிடுச்சான். அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துலன்னா புதக்குழி இருக்குது. அவங்க நடந்து போகும்போது இருட்டாயிருச்சு. அப்போ என்ன செய்ய, இந்த புதக்குழி இருக்க இடம் யாருக்கு தெரியும், நரிக்கு தெரியும். அப்போ நரி சொல்லிச்சா, நீங்க கொஞ்சம் முன்னாடி போயிட்டே இருங்க ராஜா, நான் பின்னாடி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் பின்னாடி போச்சான். பார்த்தா யானை அந்த புதக்குழிக்குள்ளே காலை வச்சு அப்படியே இது பார்க்கும்போது என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், இது ஒரு சிக்னல் கொடுத்தோன்னே எல்லா நரிகளும் என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால், யானையை கொன்று போட்டு சாப்பிட்டதாக ஒரு கதை வாசித்தேன். ஆச்சரியமா இருந்துச்சு. சில நேரங்களில் நாமளும் யாராச்சும் நம்ம புகழ்ந்து பேசினா அவங்க பின்னாடியே போயிடுவோம் தெரியுமா, அந்த மாதிரி தான் இந்த காரியங்களும். நான் சொன்ன வசனம் உங்களுக்கு புரியுதா? இது யாரை குறித்து அப்படின்னு சொன்னா அப்சலோமை குறித்து சொல்லப்படுது. அவர் ரொம்ப
ஜாக்கிள் மாதிரி தான், அந்த எப்படி அந்த குள்ள நரி மாதிரி தான். எப்படின்னு சொன்னால் நியாயத்துக்காக அவங்க அப்பாவை தேடி வருவாங்க. தாவீதுக்கு அவருடைய நியாயஸ்தானத்தை தேடி வரும்பொழுது என்ன செய்வாராம், பாதியிலே நிறுத்திட்டு சொல்லுவாரா, அங்கே உள்ளெல்லாம் போகாதீங்க, அங்கெல்லாம் போனால் உங்களுக்கு நியாயம் கிடைக்காது, நான் உங்களுக்கு நியாயம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அது மாத்திரம் இல்லை அதோட என்ன செய்வார், அப்படியே என்ன செய்வார், வரவங்கள வசனம் சொல்லிச்சுல, அவனை வணங்க வரும்பொழுது அவன் தன் கையை நீட்டி அணைத்து அப்படின்னா நம்ப வைக்கிறது. எப்படி அந்த குள்ள நிறைய அந்த யானையை நம்ப வச்சிச்சோ அதே போல் அப்சலோம் அப்படிதான் எல்லாரையும் நம்ப வச்சு என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால் ஆட்சியை பிடிப்பதற்காக அவர் என்ன செய்வார், 50 பேர் படையாட்களை சேர்த்துட்டு என்ன செய்வார், காரியங்களை செய்வார். அவர் ராஜாவான பொழுது எல்லாரும் சொல்லுவாங்க, அப்போது நமக்கு சின்ன ஒரு எளிமையான ராஜா கிடச்சிருக்கிறாரு, அவர் எல்லாம் நமக்கு நல்லா செய்வாங்க அப்படின்னு யோசிக்கும் போது அவர் என்ன சொல்லுவார், தாவீது மாதிரி நான் நடத்த மாட்டேன், அதை காட்டில உங்களை என்ன செய்வேன், குடும்பப்படுத்துவேன். தாவீது நல்லா நடத்திட்டு இருந்த ராஜ்யத்தை என்ன செய்வார், அப்சலோம் அப்படி பண்ண மாட்டேன். அந்த மாதிரி சில நேரத்தில் நாம கூட ஏமாந்து என்ன செய்வாங்க. அப்போ எல்லாரும் என்ன செய்வாங்க, அவரை நம்பி அவர் என்ன செய்வாங்க, ராஜாவாக்குவாங்க. 200 பேர் அவரோட கூட போனாங்க. போயிட்டு அவர் ராஜாவாயிட்டாரு, எந்த ஊருக்கு ராஜாவாயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்னால் அவர் அப்சலோமை கூட போனார்கள். அவர்கள் வஞ்சகமின்றி அறியாமையினால் போனார்கள். அவன் வஞ்சகமாக அவங்கள கூப்பிடுறான்னு தெரியாமல் என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. எப்படி அந்த யானை போச்சு அதே போல் இந்த வேதாந்தத்தில் மாதிரி அதனுடைய அழிவு ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அதே போல் தான் இன்றைக்கு அன்னைக்கு நம்ம அப்சலோமுக்கு அதே வேதாந்தத்தில் பார்க்குறோம். இன்றைக்கு சாத்தான் உங்களை என்ன அப்படி தான் இப்படி ஒரு வஞ்சகமான காரியங்களில் சொல்லி நம்ம என்ன ஏமாற்றி அழைத்து போவோம். அந்த பாவத்துக்குள்ளே நம்ம போவோம் அப்படின்னு சொன்னால் எப்படி அந்த படுகொடியில் விழுந்து செத்தாங்களோ அதே போல் நீங்களும் நானும் கூட என்ன செய்வோங்க, ஜீவனை எழுந்து போயிடுவோம் அப்படின்றது எனக்கு இந்த கதை வெளிப்படுத்துச்சு. நீங்களும் நானும் யாராவது நம்ம புகழ்ந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்ம பார்த்து என்ன செய்வோம், ஏமாந்து தவறான வழிகளுக்கு நம்ம சென்றிடக்கூடாது. நம்ம எப்பவுமே நமக்கு தேவ ஆலோசனை என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்த்து காரியங்களை செய்வதற்கு நம்ம என்ன செய்ய, நம்மை ஒப்பு கொடுக்கணும். அப்படி நம்ம ஒப்பு கொடுத்து வாழ்வோன்னு சொன்னால் நம்ம பாவத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளவும் சாத்தானுடைய இப்படி இருந்து மாட்டிக்கொள்ளாதபடிக்கு நம்மை பாதுகாக்கும் தேவன் நமக்கு உதவி செய்வார். ஜெபம் செய்வோமா. பரலோகத்தில் வாசமா இருந்து பூமியின் மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிறதான பரலோக தந்தை, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த கருத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் யாரோ எங்களை புகழ்கிறார்கள் என்று சொல்லி பாவத்துக்குள் போய்விடாதபடிக்கு கர்த்தாவே உமக்கு பிரியமாயிருந்து ஆண்டவரே சாத்தான் எதிர்த்து நிற்கிறபடிக்கு எங்களுடைய வசனத்தை கொண்டு உங்களுடைய வசனத்தை எப்போதும் தியானிக்கிற பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்யுங்க. உண்மை அறியாது இருக்கிற பிள்ளைகள், சாத்தானின் பிடியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களை நீங்க எப்படியாவது விடுவித்து உங்களுடைய வேத வசனத்தினால் அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு அவருடைய சத்தியம் செல்லாத இடங்களெல்லாம் உடைய வசனங்கள் சென்று அவர்களை ஆறுதல் படுத்தவும் பாவத்திலிருந்து வெளிவரவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. பாவிகளாகி எங்கள் மேல் கிருபியா இருங்க ராஜா. என்னுடைய குற்றக்குறைகள் எல்லாவற்றையும் கூட ஒரு விஷயம் மன்னித்து உடைய ராஜ்யம் வரும்போது எங்களை சேர்த்து கொள்ளணுமா உடைய பாத்தில கெஞ்சி மாண்டாடுவோம் சாமி. இந்த மாதம் முழுவதும் நீ எங்களை கனிமணி போல பாதுகாத்து மட்டும் வழிநடத்தி ஒரு குறைவின்றி பாதுகாத்து வருவதற்காக நன்றி செலுத்தணும். இன்னும் ஒரு சில நாட்கள் இந்த மாதங்களை முடிக்கும் தருவாயில் இருக்கிறோம் கர்த்தாவே. ஆனாலும் உடைய வல்லமையின் கரம், உடைய கிருபை, உடைய இரக்கம் எங்களை இம்மட்டமாய் பாதுகாத்து வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை கூட உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. நாங்கள் செய்கிற காரியங்கள் உமக்கு பிரியமா இருக்கு, கிருபை செய்யுங்க. எங்களுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் நாமத்துக்கு மகிமையா இருக்கு. நீங்க கிருபை செய்யுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.